ஆகாய் புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆகாய் புத்தகத்தில் 2 அதிகாரங்கள், ஆனால் 4 செய்திகள். சரியா? இந்த யூதா மக்களுக்கு ஆண்டவர் ஆகாய் மூலமாய் பேசினது 4 செய்திகள். அதில் முதல் செய்தியினுடைய சாரத்தை தான் நம்முடைய முதல் செய்தியில் கேட்டோம். இப்போ 2வது செய்தியில் இங்கே ஆகாய் இவர்களுக்கு கொடுத்த 2வது செய்தியை நம்ம படிக்க போகிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 to 9 வசனங்கள். இந்த 9 வசனங்கள் தான் இருக்கிறதுனால முழுசாவே படிச்சிடலாம், அப்போதான் நமக்கு அது புரியும். யாராவது ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? ஆகாய் 2, 1 to 9. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு, இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறபோது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஸோ வாசித்த இந்த 9 வசனங்கள்ல பாருங்க, மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் இல்லையா, கர்த்தர் அவங்களோடு பேசுகிறார். இந்த செய்தியின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். பல இடங்கள்ல திடன் கொள்னு வாசிச்சோம் இல்லையா? அதே போல எழுந்து கட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வேலையை நடத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி அவங்களை என்ன செய்யறாரு? உற்சாகப்படுத்துறாரு. சரியா? we see a lot of encouragement here. இந்த 2வது செய்தியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இந்த செய்தியின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற, அவசியமற்ற, ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும்போது அது தேவ சித்தத்திற்கு எப்படி எதிரடையாய் இருக்கிறது, அல்லது தேவ சித்தத்தை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில தடைக்கல்லா இருக்கிறது என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். சரியா? இந்த 3வது வசனத்திலிருந்து தான் அதை நம்ம எடுக்கிறோம். 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? எதை பத்தி பேசுறாருன்னா, சாலமோன் கட்டின அந்த ஆலயம். சரியா? அந்த ஆலயத்தை பற்றி பேசுறார். சாலமோன் கட்டின அந்த ஆலயம் மகிமை நிறைந்ததா இருந்தது. நமக்கு தெரியும், ஆண்டவருடைய அந்த செக்கினா மகிமை இல்லையா, செக்கினா குளோரி, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது, அவருடைய மகிமை அங்கே இருந்தது. அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்று வாசித்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நிறைய பொருட்கள் இல்லையா, தங்கம் எல்லாமே அவர் பயன்படுத்தின அந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெளியேறப்பெற்ற பொருட்கள். இப்போ அந்த ஆலயத்தோடு இந்த ஆலயத்தை ஒப்பிட்டு இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். அதான் இங்க கான்டெக்ஸ்ட். 3வது வசனத்துல, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? சரியா? This is nothing in comparison with what Solomon built. சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தோடு இந்த செருபாபேலுடைய ஆலயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு தான் இது இருக்கிறது. அது உண்மைதான். சரியா? ஆனாலும் கூட இந்த இடத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரியா, இந்த மக்கள் இப்படி ஒப்பிட்டு பார்ப்பதினால், சரியா, அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒருவேளை இன்னொரு குடும்பத்தோடு என்னுடைய குடும்பத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அல்லது ஒரு ஊழியராய் நான் இருக்கும்போது இன்னொரு ஊழியரோடு என்னை ஒப்பிட்டு நான் பார்க்கும்போது, பாருங்க, நான் ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஆரோக்கியமான ஒப்பிடுதல்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு. சரியா? அதை நம்ம செய்யணும்னு வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுல எப்படி சொல்றாரு,
அந்த வசனத்தை மாத்திரம் நான் காமிச்சிடறேன் ஒரு உதாரணத்துக்காக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். கவனிச்சிங்களா? இதை பவுலே சொல்றார். நான் உங்களுக்கு சிலரை காண்பிக்கிறேன், அவங்க பரலோக சிந்தையோடு வாழ்றாங்க, அவங்க பூமிக்குரிய சிந்தையோடு வாழல, அவங்க நித்திய கண்ணோட்டத்தோடு வாழுகிறார்கள். அதுதான் இங்கேயும் இந்த கான்டெக்ஸ்ட் ஆக்சுவலா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி சொல்றாரு. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள்னு சொல்லும்போது அவங்கள பற்றி சொல்றாரு 19, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா யாரை பின்பற்ற சொல்லி பவுல் இங்க சொல்றாருன்னா பரலோக சிந்தையுள்ள விசுவாசிகள். இப்போ நான் மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒப்பிடுதல் என்னை கிறிஸ்துவின் சாயலில் இன்னும் உருவாக்குகிறது என்று சொன்னால் அந்த ஒப்பிடுதல் ஆரோக்கியமான ஒப்பிடுதல். நான் சொல்றது புரியுதா? It's a healthy comparison. When I compare myself with another brother or sister and it really makes me Christ-like, then it's a healthy comparison. அது ஒரு நல்ல ஒரு ஒப்பிடுதல் தான் இல்லையா? எப்பொழுதும் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சில நல்ல ஆவிக்குரிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம். சரியா? அது இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஆகாய் புஸ்தகத்துல நம்ம படிக்கும்போது நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோம் இந்த செய்தியில் அப்படின்னா ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள், தேவையற்ற அவசியமற்ற ஒப்பிடுதல்கள். சரியா? அதை என்ன பண்ணிடும் தெரியுமா? நீங்க ஆகாய் 2ஆம் அதிகாரத்தை இப்ப படிச்சீங்க இல்லையா? அப்ப படிக்கும்போது நீங்க 4வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 2 வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு திடன்கொள்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் என்னை திடனற்றவனாய் மாற்றி விடுகிறது, என்னை பலவீனப்படுத்தி விடுகிறது. இந்த திடன்கொள் என்றது எனக்கு உள்ள என்னுடைய மனசுல ஏற்படக்கூடிய பலவீனம். நான் அங்க சோர்ந்து போயிடுறேன் இல்லையா? அவரை மாதிரி நான் இல்லை, அவரை மாதிரி எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, இவரை மாதிரி என்னால் பாட்டு பாட முடியல, இவங்கள மாதிரி என்னால் இதை பண்ண முடியல. சரியா? அப்போ நான் உள்ளுக்குள்ளே என்ன ஆயிடுறேன் அப்படின்னா அந்த திடன்கொள்ன்ற வார்த்தையிலிருந்து நான் அதை டிரைவ் பண்ணுறேன். என்னை உள்ளுக்குள்ளே என்னை பலவீனமாக்கிடுது. அது மட்டுமல்ல, அதே வசனத்தில் திடன்கொள் மட்டும் சொல்ல வேலையை நடத்துங்கன்னு சொல்றார். அதுல இருந்து நான் அதோடைய நெகட்டிவ் சைடை கொண்டு வரேன். என்னை வெளிப்புறமாகவும் பலவீனமாக்கி விடுகிறது. நான் சொல்றது புரியுதா? என்னை வெளிப்புறமாகவும் பலவீனமாக்கி விடுகிறது. எனக்குள்ளே சோர்வு வந்து விடுகிறது. அந்த சோர்வு என்னை செயல்படாத நிலைமையில என்னை மாற்றி விடுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோர்வு வருவது இயல்பு. இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சோர்வு வருவது கிறிஸ்துவ வாழ்க்கையில இயல்பு. ஆனா சோர்வு உங்களை செயலற்றவர்களாய் மாற்றிவிட்டது என்று சொன்னால் அது கர்த்தருடைய பார்வையில் பாவம். நான் சொல்றது புரியுதா? It is quite natural that sorrows come peep into your life. But if these sorrows paralyze you into inactivity, then it is sin in the sight of God. நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில. இப்ப இதுதான் இங்க நடந்துச்சு இவங்க வாழ்க்கையில. இவங்க வாழ்க்கையில இதான் நடந்துச்சு. எல்லாம் அழுகுறாங்க. நீங்க எஸ்ரா புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அதுல அந்த அழுகையின் காட்சியை நம்ம படிக்கிறோம். எஸ்ரா புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும். கவனிச்சிங்களா? இப்ப புரியுதா? அந்த முந்தின ஆலயத்தை பார்த்து வயதானவங்க இருக்கிறாங்க, அந்த முதிர் வயதான ஆசாரியர்கள். லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். மகா சத்தமிட்டு அழுதார்கள். கவனிச்சிங்களா? மகா சத்தமிட்டு அழுதார்கள். அதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. ஐயோ, இது ஒண்ணுமே இல்லையே. அதனால மகா சத்தமிட்டு என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க. யங் ஜெனரேஷன்ல அதுக்கப்புறம் ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க அதை பார்த்தது கிடையாது. அதுதான் பிறகு வருது அந்த வசனத்துல. சரியா? அந்த குரல் எப்படி இருந்தாச்சான்னு கேட்டா தூரத்துல இருந்து கேட்கறவங்க இவங்க அழுகுறாங்களா இல்ல சிரிக்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு ரெண்டும் கலந்து இருந்துச்சுன்னு இந்த எழுத்தாளர் எழுதுறார். ஏன் இந்த அழுகை? மகா சத்தமிட்டு அழுதாள்னு வாசிக்கிறோமா? ஏன் இந்த அழுகை? அந்த ஆலயத்தோடு இந்த ஆலயத்தை என்ன பண்ணி பாக்குறாங்க? ஒப்பிட்டு பாக்குறாங்க. இது ஒண்ணுமே இல்லை, இது வயசானவங்களுக்கு நல்லா புரியுது, அந்த அளவுக்கு மகிமை நிறைந்ததா இல்லை. அதனால இவங்க என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நல்லா கவனிச்சு கொடுங்க. இது எதனால அழுதாங்கன்றது நமக்கு டீப்பா நமக்கு தெரியல. ஆனா மேலோட்டமா நமக்கு தெரியறது. அதோட என்ன பண்ணிருக்காங்க? ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. நான் சொல்லட்டுமா? விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்தினுடைய விளைவுகளுக்காக தான் அழுவுகிறோம் ஒழிய பாவத்திற்காகவே அழுகிறது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இவங்களும் விளைவுக்காக அழுகுறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
சரியா? இவங்க எதுக்காக அழுதுருக்கணும்னு கேட்டா, நாங்க பாவம் செஞ்சு எங்க அனுப்பப்பட்ட மக்கள், நாங்க சிறைப்பிடிப்புக்கு அனுப்பப்பட்ட மக்கள், நாங்க ஆண்டவருடைய பார்வையில நாங்க பாவிகளா இருந்தோம். ஆண்டவர் வந்து உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்ஷைகள் இருக்கும்னு கொடுத்துட்டாரு இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கு அந்த உடன்படிக்கை நாடு அவர்கள், அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறும் போது அந்த சிக்ஷைகள் நிச்சயமாய் வரும். அந்த சிக்ஷைகளில் ஒன்றுதான் கேப்டிவிட்டி, சிறைப்பிடிப்பு. அப்படிதான் போயிருக்கிறாங்க இவங்க, பாவம் செஞ்சு போயிருக்கிறாங்க. நியாயமா இவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஆலயத்தையாவது கட்ட வச்சாரே ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நன்றி சொல்லியிருக்கணும் இல்லையா? We many time weep and cry for the consequences of sin, but we never regret for our sin. பாவத்தின் விளைவுகளுக்காக அழுகுறோம். காயின் போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சான், ஆண்டவர்கிட்ட அழுகுறான். எதுக்கு அழுதான்? என்னை வந்து துரத்திடுறீங்க உங்க சமூகத்தை விட்டு, நான் வந்து அங்கு இங்குமாக திரிய போறேன், என்னை பார்க்குறவன் என்ன பண்ண போறான்? என்ன கொலை பண்ணிடுவான். எதுக்குங்க அழுதான்? மற்றவங்க என்னை பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க? கொலை பண்ணிடுவாங்கன்னு அழுகுறான். இவன் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான், அதுக்காக அழுவல. கவனிச்சிங்களா? நெவர் இன் ஹிஸ் லைஃப் ஹி வெப்ட் ஃபார் மர்டரிங் ஹிஸ் ஓன் பிரதர் ஏபெல். ஆபேலை கொலை பண்ணதுக்காக அவன் அழுவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அழுவல. இதுதான் நம்முடைய நிலைமை. பாவத்திற்காக வருந்துவதில்லை, பாவத்திற்காக நம்ம வந்து பரிதாபப்படுவதில்லை, பாவத்திற்காக அழுகிறதில்லை. ஆனா பாவத்தின் விளைவுகளுக்காக அழுகுறோம். ஆண்டவர் எனக்கு இந்த நோயை கொடுத்துட்டாருன்னு அழுவோம், இந்த விளைவு வந்துருச்சுன்னு அழுவோம், இந்த இழப்புக்காக அழுவோம். சரியா? ஆனா உண்மையாகவே அந்த இழப்பும் நோயும் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிறவர் தான் கர்த்தருக்கு உகந்த விசுவாசியாய் இருக்கிறார். ஏசா அதே மாதிரி தான் அழுதான் இல்லையா? அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த அந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த அளவுக்கு பயங்கரமாக அழுகுறான். போயிட்டு எதுக்கு அழுகுறான் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை ஏற்கனவே வந்து யார் வாங்கிட்டு போயிட்டா? யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான். இவன் அழுதது ஆசீர்வாதத்துக்காக. சரியா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனியர் சொல்றாரு, மனம் மாறுதலை காணாமற் போனான்றாரு ஏசாவை பத்தி சொல்லும் போது. இவன் மனம் மாறுதலுக்காக அழுந்திருந்தா ஆண்டவர் இறக்கப்பட்டிருப்பார். இவன் மனம் திரும்புதலுக்காக அழுவல, இவன் பாவத்திற்காக அழுவல. ஐயோ ஆசீர்வாதம் போயிடுச்சே, ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகம் போயிடுச்சு, இப்ப இந்த ஆசீர்வாதமும் போயிடுச்சு இல்லையா? அதுக்காக தான் அழுகுறான். ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இந்த மக்கள் அழுததும் நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த ஆலயத்தோடு ஒப்பிடும் போது இந்த ஆலயம் அவ்வளவு மகிமையா இல்ல, அதுக்காக அழுதாங்க. ஆனா உண்மையாகவே நம்ம அழ வேண்டியது நம்முடைய பாவத்தினுடைய விளைவுகளுக்காக கிடையாது. பாவத்திற்காக நாம் வருந்த வேண்டியது, மாற வேண்டியது அவசியம். சரியா? அதை முதல்ல இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது என்ன செய்யுதுன்னு நான் சொன்னேன். முதலாவது, என்னை உள்ளுக்குள்ளேயும் பலவீனமாக்கிடுது, வெளிப்புறத்திலும் என்ன செய்திருது? பலவீனமாக்கிடுது. உள்ளுக்குள்ள எனக்கு சோர்வுகள், வெளியில என்னால செயல்பட முடியல. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், சோர்வுகள் இயல்பானது, ஆனா அது செயல்படாத நிலைமையில உங்களை மாத்திடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. அதுக்குள்ள கர்த்தரிடத்துல போங்க. எதுக்காக அது வந்துச்சோ ஆண்டவர்கிட்ட போய் அழுவுங்க. சரியா? அழுகிறது விளைவுக்காக அழாதீங்க. சரியா? அந்த மிஸ்டேக் என் மேல இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? கொண்டு போய் அதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் அதை மாத்துவார். இது முதல் விளைவு நம்ம இங்க பாக்குறதுல. இந்த ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல் அவர்களுடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் அவங்களை பலவீனமாக்கிடுச்சு. ரெண்டாவது, இந்த ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நிகழ்காலத்துல கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரோ அந்த முக்கியத்துவத்தையும் அந்த மதிப்பையும் பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. நான் சொல்றது புரியுதா? இந்த மக்களுக்கு அதான் நடந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ ஆண்டவர் அதை பார்க்கறதுக்கு, அந்த முக்கியத்துவத்தை பார்க்கறதுக்கு அவங்க கண்கள் என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. It blinded them of the value and importance of God's work in the present. சரியா? முந்தின ஆலயத்தோடையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆலயத்தை பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? நம்ம படிச்சதுல நீங்க அதை படிச்சீங்க இல்லையா? 9வது வசனம் வரைக்கும் என்னெல்லாம் சொல்றாரு அவர் சொல்றாரு இல்லையா? நீங்க 6வது வசனத்தும் 7வது வசனத்துல பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் எதுல வரப்போறாராம்? இந்த ஆலயத்துல வரப்போறார். யார் அவரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. செருபாபேல் கட்டின தேவாலயத்துல தான் வந்தாரு இல்லையா? இந்த தேவாலயத்தை தான் ஏரோது புதுப்பிச்சிட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த மகிமையை ஆண்டவர் இங்க கொடுத்தார். எல்லாராலையும் விரும்பப்பட்டவர் இந்த ஆலயத்துல வரப்போறாருன்னு சொல்றாரு. அதே போல ஆண்டவரே சொல்றாரு 7வது வசனத்துல, இந்த ஆலயத்தை மகிமையினால்
நிறைய பண்ணுவேன். அது மட்டுமல்ல 9ஆம் வசனத்துல முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இவங்க எப்படி சொல்லி அழுகுறாங்கன்னா, பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை விட ரொம்ப குறைவா இருக்குன்னு அழுகுறாங்க. அதுதான் மகிமை நிறைந்ததுன்னு அழுகுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது தலைகீழ சொல்றாரு இல்லையா? இப்ப இதெல்லாம் பார்க்கிறதுக்கு இவங்களோட கண்கள் அடைக்கப்பட்டது. எதனால? தேவையில்லாத ஒப்பிடுதல்கள் வாழ்க்கையில வரும்போது. சரியா? தேவையில்லாத ஒப்பிடுதல் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களை என்ன பண்ணிடும் தெரியுமா? அது ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை எவ்வளவு ப்ரெஷியஸா பார்க்கிறாரோ, சரியா, உங்களை கொண்டு அந்த தனித்துவமான ஒரு வேலையை செய்ய அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அதை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட கண்கள் என்ன பண்ணிடும்? அடைச்சிரும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இதை பத்தி சொல்லும் போது ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு பாருங்க. அதை தான் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறாரு. சரியா? இதோட மகிமை ரொம்ப பெருசா இருக்க போதுப்பான்னு சொல்றாரு. எல்லாராலும் விரும்பப்பட்டவர் வரப்போறாருன்னு சொல்றாரு. என்னுடைய ஆலயத்தை, இந்த ஆலயத்தை மகிமையினால் நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே நம்ம சகரியாவையும் கொஞ்சம் ஒப்பிட்டு படிக்கணும். நீங்க எஸ்ரா, ஆகாய், சகரியா இதெல்லாம் ஒப்பிட்டு படிச்சாதான் அந்த புஸ்தகம் நமக்கு புரியும். சகரியா இவரோட கண்டெம்பரரி தான், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அப்ப சகரியாவில் ஒரு வசனம் வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் பாருங்க. பாருங்க, இப்ப இது சகரியா மூலமா சொல்லி அனுப்புறாரு. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? இல்ல, அற்பமான ஆரம்பத்தினால்னா செருபாபேலுடைய தலைமையில அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க இல்லையா? பலிபீடம் கட்டிட்டாங்க. அதுதான் அந்த ஆரம்பம். ஆனா அது ஒரு அற்பமான ஆரம்பம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் 16 வருஷங்கள் என்ன ஆயிடுச்சு? வேலை நின்று போயிடுச்சு. ஆனா அதை யாருமே அசட்டை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? தொடர்ந்து படிங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கண்கள் செருபாபேலுடைய கையில இருக்கிற அந்த தூக்கு நூலை என்ன பண்ணுதான்? பாக்குதான், சந்தோஷமா பாக்குதான். கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பாருங்க, நம்ம பல நேரங்கள்ல ரிசல்ட்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஏன்னா உலகமே சக்சஸ் நம்பர்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுது இல்லையா? உலகத்துல வெற்றி அப்படின்னு கேட்டா எண்களின் அடிப்படையில தான் இல்லையா? அதான வெற்றி. யாருப்பா ஃபீஃபால 3rd பிளேஸ் அப்படின்னு கேட்டா நேற்று 6-4 ஜெயிச்சுட்டானுங்க இங்கிலாந்து. சரியா? கோல் கணக்கில் தான் இல்லையா? பிரான்ஸை பின்னாடி தள்ளிட்டாங்க. நாங்களாம் பாண்டிச்சேரியில் பிரான்ஸ் ஜெயிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறோம். சரியா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை தூக்கி போட்டுடுச்சு. அப்போ இந்த கோல் கணக்கில் தான் வெற்றி அங்கே இல்லையா? பிள்ளைங்க படிப்பில் எத்தனாவது ரேங்க்குன்னு தான் கேட்போம். அதுதான் நம்ம வாயில் ஃபஸ்ட்டு வரும். எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? நேஷனாக கூட எடுத்துக்கோங்க. இந்தியாவில் ஜிடிபி இந்த கணக்கு வச்சு தான் பேசுவோம் இல்லையா? எல்லா இடத்துலையும், எல்லா நிறுவனங்கள், எல்லா வாழ்க்கை, எல்லா குடும்பத்திலையும் இப்படி தான் நம்ம வீணாக போகிறது இல்லையா? எண்கள் எண்கள் எண்கள், முதல்ல வரணும். பிள்ளைகள் நல்லா வளர்றாங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவங்களுடைய தோல்விகளை சரியா கையாள அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க தோல்விகளை சரியா கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பையனோடு இன்னொரு பையன் படிக்கிறான். என்னுடைய பையன் படிக்கிற ஸ்கூல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த பையன் தான் எடுப்பான். சரியா? ஒரு முறை வேற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான். இவன் 4வது படிக்கிற பையங்க அதை தாங்கிக்கவே முடியல. அவனால 2 நாள் அழுகுறான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது என்னமோ ஒரு இது வேற சொன்னான் அவன், அதை நான் மறந்துட்டேன். என்ன இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்குறான். சரியா? அவனால என்ன, எப்படி அவன் எப்படி வளர்க்கப்படலை தெரியுமா? எதிர்காலத்தில் தோல்விகளை அவனால என்ன பண்ண முடியாது? கையாள முடியாது, தாங்க முடியாதுங்க, தாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க சில நேரத்தில் அந்த தோல்வி நிமித்தம் எப்படிப்பட்ட விபரீதங்கள் வேணாலும் வாழ்க்கையில ஏற்படும். உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காம இருக்கலாம். சரியா? இப்ப வந்துட்டே இருக்கான் வீட்டுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு, ரோட்ல யாரும் அங்க விழுந்து கிடக்குறாங்க, ஸ்டாண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா உங்க பையன் என்னத்தை கத்துக்கிட்டு வரான்னு தெரியுமா? மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க, உதவி செய்ய அவன் என்ன செஞ்சுட்டு வரான்? கத்துக்கிட்டு வரான். இதெல்லாம் தான் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப விசேஷம். சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் ரொம்ப விசேஷம் கிடையாது. அது இல்லைனாலும் பரவாயில்ல. சரியா? வாழ்க்கையை நடத்தலாம். நம்ம சக்சஸ் தெரிஞ்சோ தெரியாமல இப்படியே தான் சொல்லி கொடுத்துட்றோம். இவங்க இங்கேயும் அதுதான் விஷயம். அதனாலதான் இப்படி நம்ம படிக்கிறோம் இந்த இடத்துல. சரியா? இங்க சகரியா 4ஆம் அதிகாரத்துல 10 வாசிக்கும் போது இது அற்பம் தான். மனுஷனுடைய பார்வையில் இது அற்பமானது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை நீங்க அசட்டை பண்ணாதீங்கன்றாரு. ஏன்னா நான் அதை சந்தோஷமா பாக்குறேன்றாரு. அதை லுக் அட் த கான்ட்ராஸ்ட் இல்லையா? நான் அதை சந்தோஷமா பாக்குறேன்.
அவன் கையில இருக்கிற அந்த தூக்கணும் நான் சந்தோஷமா பார்க்குறேன். ஏன்னா எந்த செருபாபேல் இந்த வேலையை ஆரம்பிச்சானோ அதே செருபாபேல் இந்த வேலையை என்ன செய்ய போறான்? முடிக்க போறான். Does this not encourage us? இது நம்மளை உற்சாகப்படுத்தலையா? ஒருவேளை அற்பமா சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ரிசல்ட்ஸ் வச்சு எடை போடாதீங்க. ரிசல்ட்ஸ் வச்சு சந்தோஷமோ இல்ல திருப்தியோ வரக்கூடாது. ஆனா ஆண்டவர் அதில் இருக்கிறாரா என்பதுல தான் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். எங்க ஆண்டவர் சொல்றார், நான் இதுல இருக்கிறேன்றார், என் கண்கள் பார்க்குதுன்றார். அதை எப்படி விவரிக்கிறார் பாருங்க. பூமி எல்லாம் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள்ன்றார் இல்லையா? அந்த 7 கண்கள் அது அது அவருடைய சர்வ ஞானத்தை எல்லாம் குறிக்கிறது. அது எதை பார்க்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த செருபாபேலோட கையில இருக்கிற அந்த தூக்கு நூலை பார்க்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அதை இழந்திருக்கிறீங்களா? யாரோடையும் உங்க வாழ்க்கையை ஒப்பிடும்போது உங்க வாழ்க்கையினுடைய அடையாளத்தையும் உங்க வாழ்க்கையினுடைய மதிப்பையும் உங்க வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த மேன்மையும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களா? உங்ககிட்ட இல்லாததை குறித்தே நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? இருக்கிறது நிறைய இருக்கும், ஆனா அதை பத்தி திருப்தி ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? நன்றி சொல்ல மாட்டோம். ஆனா இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா? அவர் வச்சிருக்கிறாரு, என்கிட்ட அது இல்லை. சரியா? அந்த ஒன்று தான் உன்னோட தோல்விக்கான ஆரம்பமே. நல்லா குறிச்சு வச்சுக்கோ. We always dwell on what we lack. We never praise God for what we have. அதுதான் இதுல நம்ம கத்துக்கிறோம். சரியா? இது மூலமா என்ன ஆகும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஆண்டவருடைய குணாதிசயத்தையும் நீ சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவ. நான் சொல்றது புரியுதா? காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ்ல உனக்கு திருப்தி இருக்காது. ஆண்டவருடைய திட்டத்துல உனக்கு திருப்தி இருக்காது. அவரோட திட்டத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன். இவ்வளவுதானா என் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். நான் சொல்றது புரியுதா? இது எங்க போய் தோடுது பாருங்க. இந்த அவசியமற்ற ஒப்பிடுதல்கள், ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் கர்த்தரை சந்தேகப்படுகிற அளவுக்கு, கர்த்தரை கேள்வி கேட்கிற அளவுக்கு, அவருடைய திட்டத்தை உணராமல் அவரை நோக்கி முறுமுறுக்கிற அளவுக்கு என்ன செய்கிறது? கொண்டு போய் விடுகிறது. அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இதுல பேசிட்டு இருக்கிறார். சரியா? ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து நீ சந்தோஷமாய் அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள்ளான உன்னுடைய அடையாளத்தை குறித்து ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறாயா? Have you ever praised God for the unique identity that you have in Christ? எத்தனை கோடி மக்கள் உன் கை ரேகை மாதிரி வேற ஒரு கை ரேகை இருக்குதா? கிடையாது இல்லையா? எவ்வளவு விசேஷித்தவர்கள் நாம். நம்மை கொண்டு எவ்வளோ வேலைகளை செய்ய கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது ரொம்ப மேன்மையானது. நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம், அதை நம்ம அழித்து கொள்ள வேண்டாம். இது 2வது இங்க நடக்குது. சரியா? முதல்ல நான் சொன்னேன், அது உள்ளேயும் வெளியும் என்ன பண்ணிடுது? பலவீனமாக்கிடுது. 2வது, கர்த்தர் என்ன செய்துட்டு இருக்கிறாரோ அந்த மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு என்ன மாற்றி விடுது. அதை பார்க்க முடியாத அளவுக்கு என்னோட கண்களை அடைத்து விடுகிறது, குருடாக்கி விடுகிறது. 3வது, ஒன்று பொறாமை வரும், இல்லைன்னா பெருமை வரும். நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டு தானே நான் சொல்றது? ஒருவேளை நான் உங்களோட என்னை ஒப்பிட்டு பார்க்குறேன். ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்ககிட்ட நிறைய இருக்கு, என்கிட்ட கொஞ்சமா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன வரும் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை ஃபர்ஸ்ட் வரும். அது எதுல போய் விடும் அப்படின்னு கேட்டால், உங்களை பார்த்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்? பொறாமைப்பட ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்றது புரியுதா? ஜெல்லசி. இப்போ உங்களோட என்ன ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சமா இருக்கு, எனக்கு அதிகமா இருக்குன்னா எனக்கு என்ன வரும்? பெருமை வரும். ரெண்டுமே ஆபத்தானது. Both jealousy and pride are dangerous. அது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அதுவும் குறிப்பா ஆண்டவருடைய சரீரமா இருக்கிற திருச்சபையில அது வந்தா முழு சரீரத்தையும் அது என்ன பண்ணிடும்? பாதிச்சிடும். அதுதான் 1 கொரிந்தியர் 12 டீச்சிங். அதுலதான் பவுல் அந்த கேள்வியெல்லாம் கேட்கிறார் இல்லையா? கண்ணு காது மூக்குன்னு வச்சு பேசுறாரு இல்லையா? அதை படிச்சு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. ஒருவர் மீது கொண்டுள்ள பொறாமை இல்லைன்னா எனக்கு ஏற்படக்கூடிய பெருமை, அது என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய தனிப்பட்ட நிலைமையில அழிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய சரீரத்தையும் அது என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? என்னுடைய சரீரத்தில் ஒரு அவயம் பாதிக்கப்படும் போது முழு அவயமும் நிச்சயமா என்ன செய்யும்? எல்லா அவயங்களும் பாதிக்கப்படும். என்னால சந்தோஷமா இருக்கிறவர்களோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியாது. அழுகிறவர்களோட சேர்ந்து கூட அழுதுடலாம். சந்தோஷமா இருக்கிறவங்களோட சேர்ந்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதை கவனிச்சிருக்கிறீங்களா? வசனத்துல 2மே வருது இல்ல? ரோமர்ல படிக்கும்போது அழுகிறவரோட கூட அழுதுருவோம். ஆனா நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு பொறுக்கவே பொறுக்காது.
அது சபையிலே இருந்தா எப்படிங்க? வெளியும் அதானே இருக்கு இல்லையா? ஒருத்தவன் காலை பிடிச்சி ஒருத்தவன் இழுத்து விட்டு தான் மேலே வரான். ஒருவேளை சபைக்குள்ளேயே இருந்தால் அது ரொம்ப வேதனை இல்லை, ஆண்டவரை ரொம்ப அது துக்கப்படுத்தும். சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன், God never holds you accountable for that which he does not expect from you. உங்ககிட்ட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்காக கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்க போறது கிடையாது. இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, சரியா? நீங்க இவ்வளவுதான் வேலை முடிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அந்த வேலையை பத்தி தான் ஒரு நாள் உங்ககிட்ட என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். நீங்க இவ்வளவுதான் முடிக்கணும்னு வச்சிருக்கிற அவரு இவ்வளோ பெரிய வேலைக்காக உங்களை என்ன பண்ண மாட்டார்? கணக்கு கேட்க மாட்டார். இப்போ கொஞ்சம் திருப்தி ஆகுது இல்லை மனசு? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, எனக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை தான் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, சரியா? இது நம்ம ஊழியத்திலும் ரொம்ப முக்கியம், சரியா? சபையில ரொம்ப முக்கியம், நம்முடைய தொழில்கள் இது ரொம்ப முக்கியம். எல்லா ஏரியாஸும் இதை அஃபெக்ட் பண்ணும், சரியா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில இதை நல்லா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய சொல்லி சொல்றாரோ அதை செய்வதற்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஆண்டவருக்காக பரிதாபப்பட்டெல்லாம் ரொம்ப ஊழியங்கள்லாம் செய்ய வேணாம், சரியா? உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரோ, என்ன எதிர்பார்க்குறாரோ அதை உண்மையா செய்யுங்க. உங்களுக்கு என்ன வரங்கள் கொடுத்துருக்கிறாரோ அதை உண்மையா செய்யுங்க. உங்ககிட்ட என்ன ஊழியம் அது கொஞ்சமா இருக்குதா, அதை திருப்தியா சந்தோஷமா உண்மையா செய்யுங்க. அதை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமா அதற்கான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார், சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஆகாய் புஸ்தகத்திலேருந்து நம்ம கொண்டு வரோம். இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் இதுதான் அந்த சாராம்சம். இதுக்காக தான் இந்த செய்தியை கொடுக்குறாரு. நிறைய பேர் முந்தின ஆலயத்தோடு இதை ஒப்பிடுறாங்க, அழறாங்க, சோர்ந்து போறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ திடன் கொள். தனித்தனியா சொல்றாரு பாருங்க. செருபாபேல்கிட்ட சொல்றாரு நீ திடன் கொள், யோசுவாட்ட சொல்றாரு நீ திடன் கொள், மீதியான ஜனங்கள் கிட்ட சொல்றாரு நீங்கள் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்றது மட்டும் இல்ல, வேலையை நடத்துங்கள். ஏன்னா நீங்க சோர்ந்து போறது வேலை நின்றுடுச்சு இல்லையா? அதனால நீங்க திடன் கொண்டு என்ன செய்யுங்க? வேலையை நடத்துங்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னும் கொஞ்சம் இதை கொண்டு வர விரும்புறேன். இந்த தேவையற்ற அல்லது அவசியமற்ற ஒப்பிடுதல்களை பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சொல்யூஷன் சீஷர்களுக்கு கொண்டு வந்தார், சரியா? அதை கொஞ்சம் நான் இதுல இருந்து அங்க போயிட்டு நான் மறுபடியும் இதுக்கு வரேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல இந்த ஒப்பிடுதல்களை பத்தி பேசியிருக்கிறார், நிறைய இடங்கள்ல, சரியா? நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் பார்க்கலாம். நான் ஒரு 5 விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன், நேரம் இருக்கிற அளவு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 2-3 பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அதிகாரம் தான், அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருட்ட ஆண்டவர் பேசுறாரு. பேதுருட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாய் பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறார் அப்படின்றத முன் அறிவிக்கிறார், சரியா? பின்னாடி இப்படிதான் நீ மரிக்க போற எனக்காக, அது மூலமா நான் என்ன செய்ய போறேன்? மகிமைப்பட போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பேதுரு இப்போ தன்னை பத்தி யோசிக்காம பின்னாடி யார் நின்றுட்டு இருக்கா? யோவான் இருக்கிறார், சரியா? இப்ப யோவானை பத்தி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். 21வது வசனத்துல 21. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இதுதான் இந்த ஒப்பிடுதல் நான் சொல்றேன். இப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால். எனக்கு சித்தமானால்ன்ற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில அந்த சித்தம் வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம எல்லாரும் இணைந்துதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம், சரியா? இப்ப என்ன சொல்ற பாருங்க, நான் வரும் அளவும் இவன் உயிரோட இருந்தா அப்படி இருக்கணும்னு எனக்கு சித்தமா இருந்தா உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. சரி, ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லி தர்றாரு. இதை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is emphasizing individual calling. சரி, இங்க என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனிப்பட்ட அழைப்பு உண்டு, சரியா? அந்த தனிப்பட்ட அழைப்பு அதற்கு ஏற்ற, நல்லா கவனிச்சிடுங்க இதை, அந்த தனிப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுப்பார். அந்த தனிப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடிதான் சின்ன வயசுல இருந்து உங்களை உருவாக்கி இருப்பார். அந்த தனிப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு திறன்களை கொடுத்திருப்பார். அந்த தனிப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடிதான் தாளந்துகள், வரங்கள் எல்லாமே அதை சார்ந்துதான் கொடுப்பார். அது சம்பந்தமாவே ஒரு நாள் பாரம் வரும், அது சம்பந்தமாவே தரிசனம் வரும், இதெல்லாம் கைகூடி வரும். அதான் கர்த்தருடைய அழைப்பு. நான் சொல்றது புரியுதா? அப்படிதான் கொண்டு வருவார். இங்க பேதுருக்கு வேற வாழ்க்கை. நீங்க கவனிச்சீங்கன்னா யோவான் கடைசி வரைக்கும் மரிக்கல இல்லையா? யோவான் ஒரே ஒரு அப்போஸ்தலன் தான் கடைசி வரைக்கும் ரத்த சாட்சியா மரிக்கல. ஆனா நேச்சுரலாவே டெத் அவருக்கு. ஆனா பேதுரு அப்படி இல்லை. அவரை தலைக்கீழ சிலுவையில் வச்சு என்ன செஞ்சாங்க? அரைஞ்சாங்க. அவர் இந்த பாடத்தை கத்துக்கிட்டார், அதான் நல்ல விஷயம். அதனாலதான் அவர் நேரா வச்சு அறையாதீங்கன்னு சொன்னார், என்னை தலைக்கீழ வச்சு அறையுங்கன்னு சொன்னார். he accepted it. சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் எப்படி இதை உடைக்கிறார் பாருங்க. அவசியமற்ற ஒப்பிடுதல்களை நம்ம வாழ்க்கையில எப்படி உடைக்கிறாருன்னா,
உனக்கு ஒரு அழைப்பு உண்டு. சரியா? அந்த அழைப்பு தனித்துவமான அழைப்பு, அந்த அழைப்பு விசேஷித்த அழைப்பு, அதை தயவு செய்து கெடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. சரியா? இது முதல்ல. இரண்டாவது பாடம் ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் இந்த 9-14 வசனங்கள் படிக்கும்போது அந்த பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் போய் ஜெபம் பண்றாங்க இல்லையா? அப்ப ஜெபம் பண்ற அந்த விஷயத்தை பத்தி நம்ம அதுல படிக்கிறோம். சரியா? 9வது வசனம் படிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 9வது வசனம் பாருங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலர் இல்லையா? இதுவே அருமையா இருக்கு. அந்த கம்பாரிசன் பண்றாங்க. சரியா? நாங்க ரொம்ப ஆவிக்குரியவங்க, சரியா, நாங்க இருக்கிறதுலே நீதிமான் நாங்க தான். மற்றவங்களை எப்படி பாக்குறாங்களாம்? அற்பமா பாக்குறாங்க. இப்படிப்பட்டவங்களை பத்தி இந்த உவமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துத்தர வர்றார். அப்ப ஜெபம் பண்றதுக்கு 2 பேர் வராங்க. இப்ப பரிசேயன் நின்று ஜெபம் பண்றான் இல்லையா? 11வது வசனத்துல ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சோதரிக்கிறேன். நமக்கு சிரிப்பு வருது. ஆனா இவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க கரெக்டா சொல்லிடுங்க பார்க்கலாம். இவனை மாதிரி நம்ம வெளியில ஜெபம் பண்ண மாட்டோம். இவன் சொல்ல போனா நம்மளை விட கொஞ்சம் இன்னசென்ட் தான். ஜெபம் பண்ணி மாட்டிக்கிட்டான். நாம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே நான் ஒரு புழு அப்படின்னுவோம். இருக்கிறதுலே நான் யாரு? இருக்கிறதுலே நான் பெரிய பாவி, பாவியில பிரதான பாவி. சரியா? இப்படிதான் நம்ம வெளியில ஜெபம் பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இவனை விட மோசமானவன் நான். நடக்குதா இல்லையா? இவனாவது வெளில சொல்லிட்டான். சரி, இந்த மாதிரி ஒரு ஜெபம் ரொம்ப வினோதமா இருக்கும். ஏன்னா அதை படிக்கும் போதே நம்ம சிரிப்போம். ஆனா நம்ம பாவத்தை உணரவே மாட்டோம். இந்த ஆயக்காரனை போல இவங்களை போலாம் இராதனாலும் உங்க ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாதியத்துல எல்லாம் என்ன கொடுக்குறேன்? தசம பாகம் செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் இல்லையா? ஆயக்காரன் ஜெபம் பண்றார், மார்பிலை அடித்து கொள்ளுகிறார். தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். சரி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். சரியா? இப்ப இந்த பாடத்தை சொல்லி தர்றதுக்கு தான் இங்க இந்த உவமையை சொல்றார். he is rebuking self righteousness. சரியா? சுய நீதியை கடிந்து கொள்ளுகிறார். இவனை விட நான் ஆவிக்குரியவன் அப்படின்ற சிந்தையை கடிந்து கொள்றார். சரியா? சோ இது 2வது பாடம். இப்ப தேவையில்லாத ஒப்பிடுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு என்ன கொண்டு வருது? அது பெருமையை கொண்டு வருதுன்னு சொன்னேன். இப்ப சுய நீதி, சரியா, நான் அவரை விட நீதிமான் அப்படின்ற எண்ணம், அது ஒரு காலமும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாது. சரியா? இன்னொரு இடத்துல கூட சீஷர்கள் அந்த சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? நம்மில் எவன் பெரியவன் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை. அங்கேயும் ஆண்டவர் இதே தான் சொல்லித்தர. ஒரு சின்ன குழந்தைய கூட்டு தான் எக்ஸாம்பிள் கொடுப்பாரு இல்லையா? இந்த மாதிரி தாழ்மையா இல்லைன்னா நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது? ஆமா, நீங்க அங்க பெரியவனா இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். சரியா? நீங்க பெரியவங்களா இருக்க ஆசைப்படுங்க. ஆனா எப்படி சொல்லி தர்றாரு பாருங்க, அங்க பெரியவங்களா இருக்க ஆசைப்படுங்கன்றாரு. அதுக்கு இங்க என்ன செய்யுங்க? தாழ்மையா இருங்கன்றார். சரியா? சோ இந்த பாடம்லாம் அங்க சொல்லி தர்றாரு. ஓகே, இதுல நம்ம இதை கத்துப்போம். அடுத்தது இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி தர்றாருன்னு பார்க்கலாம். நீங்க லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எனக்கு லூக்காலேயே ரொம்ப பிடிச்ச அதிகாரம் இதான். ஏன்னா நிறைய பாடங்கள் இதுல இருக்குது. இந்த லூக்கா 9ல சில இடங்கள்ல இந்த ஒப்பிடுதலை நம்ம பார்க்குறோம். லூக்கா 9ல் முதலாவது 46 48 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை 46 தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. சரியா? ஸோ இதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். he is prioritizing humility over greatness. அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? பெருசா இருக்கணும், சரியா, இவங்களை விட முதன்மையா இருக்கணும். இது கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்குதுங்க இல்லையா? குடும்பத்துல வீட்டில் போய் இன்னைக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனைவி கைப்பிடிச்சு உங்க கணவர் கைப்பிடிச்சு ஒன்று சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து. என்னன்னு கேட்டா, ஜெயிச்சாலும் நம்ம ஒன்னாதான் ஜெயிக்கிறோம், தோத்தாலும் ஒன்னாதான் தோக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? பெரிய பிரச்சனைகள் குடும்பத்துல எங்க வருது அப்படின்னு கேட்டா அந்த ஈகோல தான் வருது இல்லையா? ஈகோல தான் வருது. இப்ப நம்ம இதை குடும்பத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இதே தான் சபையிலையும் வரும். அவரை மாதிரி தான் நானும் அப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், அவரை மூப்பராக்கிட்டாங்க, என்ன பண்ணல? மூப்பராக்கல. சரியா? அவரை மாதிரி தான் நானும் இருக்கிறேன், அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கல. இதெல்லாம் வரும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கும் அப்படியே. சரியா? பிரதர் அன்னைக்கு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு.
அதனால கேர்ஃபுல்லா இருங்க. சரியா? அப்ப எங்க ஆண்டவருக்கு இதை கத்துத்தரார். இந்த 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி தரார் அப்படின்னா, அந்த தாழ்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தரார். சரியா? he measures greatness in the kingdom of God by the humility in this earth. சரியா? இந்த பூமியில நீங்க தாழ்மையா இருக்கிறத வச்சுதான் அங்க கிரேட்னஸ் அவர் மெஷர் பண்ண போறாரு. சரி, அடுத்தது இதே லூக்கா 9ஆம் அதிகாரத்துல இன்னொரு பாடம் 49வது வசனம் பாருங்க. யோவான் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, வந்து படிங்க 49. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு, அவனை எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றார். கவனிச்சிங்களா? லுக் அட் தட் ஸ்பிரிட். இங்க யோவான் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட வந்து, உம்முடைய நாமத்தினாலே ஒருவன் என்ன பண்றான்? பிசாசுகளை துரத்துறான். ஆனா அவன் நம்ம ஆள் கிடையாது, நம்ம கூட்டத்துல இல்ல. சரியா? நம்ம கூட்டத்துல சீசனா இருந்தாவது விட்டுட்டு இருப்பேன் நானு. ஆனா இவன் வேற யாரோ. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? தடுத்துட்டேன். அதனால நாங்க என்ன பண்ணோம்? தடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இதே அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி வந்து 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க வந்து அந்த ஆவி பிடிச்ச, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது அங்க கூட்டிட்டு வருவார் இல்லையா? அந்த மகனை வந்து கூட்டிட்டு வர்றாரு அவரு. அப்ப கூட்டிட்டு வந்து அவனை சுகமாக்குன்னு சீஷர்கிட்ட சொல்றப்ப, அவன் அசுத்தாவி பிடிச்ச ஒரு பையன், அவனை சுகமாக்குன்னு சொல்றப்ப இவங்களால என்ன பண்ண முடியல? சுகமாக்க முடியல. இப்ப இவங்களுக்கு என்ன காண்டுன்னா, நம்மளாலே சுகமாக்க முடியல, வேற ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? சுகமாக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு பாக்குறாங்க. இத பார்த்தோன்னு பொறுக்கல. சரியா? அதனால என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து, உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தனா, இவன் நம்ம கூட்டம் இல்லை, அவனை பார்த்தோம், அவனை என்ன பண்ணோம்? தடுத்தோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அருமையான பாடம் பாருங்க. 50வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல தானப்பா செய்யறான். செய்ய விடுங்க. சரியா? செய்ய விடுங்க, அவன் செய்யட்டும். அன்லஸ் அவன் பிசாசோடைய பலத்துல செஞ்சானா பரவாயில்ல. சரியா? அவன் அவன் ஆண்டவருடைய நாமத்துல தான் என்ன செய்யறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பலத்துல என்ன பண்றான்? செய்யறான். அதை தடுக்க வேண்டாம். சரியா? இப்போ இங்க என்ன சொல்லி தராரு? The disciples is teaching the disciples to have a generous spirit when someone else was able to do which they could not do. இவங்களால செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்யும் போது அதை ஒரு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு வேணும்ன்றத சொல்லி தராரு. இதெல்லாம் அவசியமற்ற ஒப்பிடுதலால வரக்கூடிய பிரச்சனைகள். சரியா? மறுபடியும் நமக்கும் இவனுக்கும் ஒரு இது வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி யாராவது செய்யும் போது அவங்கள தடுத்தோம்ன்றாங்க தெரியுமா? இவங்க நம்ம தடுக்க மாட்டோம், உதைப்போமா? சாப்பாடு நேரம் வந்துருச்சு, நான் முடிச்சிடறேன். தடுத்தோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதுக்கு போட்டியா அவனை விட நம்ம அதிகமா செஞ்சு காமிக்கணும். என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாத்தையும் செய்வோம். இதுதான் நமக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. இவங்களுக்கு உள்ள வித்தியாசம். அவரு கேம்ப் ஆரம்பிச்சிருப்பாரு, அதை விட நான் கேம்ப் ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்? நிறைய இது பண்ணணும். அவர் ஒரு ஊழியத்தை அதை விட நான் பயங்கரமா என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்னா அவரு போய் தடுக்க மாட்டோம். தடுக்காதனால நம்ம சொல்லிப்போம், என்னன்னு கேட்டா, இவன் மாதிரிலாம் நான் இல்லை, யோவான் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நிற்போம். சரியா? பட் வி ஹாவ் தட் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எவ்ரிவேர். அது சபையில இருக்கு, ஊழியத்துல இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையும் பார்த்து சோர்ந்து போயிட்டோம். எல்லா இடத்துலையும் அப்படிதான் நிலைமை இல்லையா? அப்போ மற்றவங்களோட ஒப்பிட்டு அந்த போட்டி மனப்பான்மை, இதை விட நான் அதிகமாக செய்யணும். இப்போ ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லித்தராரு, அவங்கள என்ன செய்யாதீங்க? தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லித்தராரு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, எப்படி ஆகிலும் கிறிஸ்து என்ன செய்யப்படுறாரு? அறிவிக்கப்படுறாரு. விட்டுட்டு போங்க பண்றாரு. இவங்களை என்ன கூட வேதனையை கூட்டுறாங்க தான், ஆனாலும் கிறிஸ்து என்ன செய்யறாரு? அறிவிக்கப்படுறாரு. சரியா? அந்த மனப்பான்மையை ஆண்டவர் இங்க சொல்லித்தராரு. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் கொடுத்துட்றேன். 5வது மத்தேயு 20க்கு வாங்க. மத்தேயு 20ல் ஒரு உவமை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேரபிள் இது. நீங்க 1ல இருந்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த உவமை, அந்த கதை வருகிறது. உவமைன்னா கதை. சரியா? இந்த மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் அந்த கதை வருது. அந்த பரலோக ராஜ்யம் வந்து யாரு கம்பேர் பண்றாரு? அந்த வீட்டு எஜமானுக்கு கம்பேர் பண்றாரு. சரியா? அந்த மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. வேலையாட்களை கூப்பிடுறான். அதிகாலையில போய் கொஞ்சம் வேலையாட்களை கூட்டிட்டு வரான் வேலை செய்யறதுக்கு. அதுக்கு பிறகு 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், அப்புறம் 11ஆம் மணி நேரம். சரியா? இந்த நேரங்கள் எல்லாம் போயிட்டு ஆட்களை என்ன செஞ்சுட்டு வர்றாரு? கூட்டிட்டு வரும்போது ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்றாரு. நீ ஒரு நாள் வேலை செஞ்சா உனக்கு ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த ப்ராமிஸ் தான் எல்லாருக்கும். சரியா? இப்ப சாயந்தரம் வந்துருச்சு, எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க, கூலி கொடுக்குற நேரம் வந்துருச்சு. இப்ப கூலி கொடுக்குற நேரத்துல அந்த எஜமான் வந்து கூலி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது கடைசியா வந்தாங்க இல்லையா, அந்த 11ஆம் மணி நேரத்துல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கூலி வாங்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? ஒரு பணம் தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்தாங்க தெரியுமா, அவங்க வராங்க, அவங்களுக்கும் என்ன பண்றாரு? ஒரு பணம் தான் கொடுக்குறாரு.
இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு தாங்கலை. சரியா? அவன் என்ன செய்கிறான் இந்த இடத்துல? நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா? வீட்டு எஜமானை நோக்கி பாருங்க 12வது வசனம் பாருங்க. 12வது வசனம் படிங்க. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஆ 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். ம் பகலின் கஷ்டத்தையும் வேலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு ம் இவர்களை சமமாக்கினீரே. இவர்களை சமமாக்கினீரே. நாங்க பகலின் கஷ்டம், வெயிலின் உஷ்ணம் எல்லாத்திலும் நாங்க சகிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறோம். ஆனா எங்களுக்கு இவங்களை என்ன பண்ணிட்டீங்க? சமமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தார்கள் அப்படின்னு முடியுது இல்லையா? ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லி தர்றாரு. அந்த எஜமான் என்ன செய்யறான்? சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்துல ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. கவனிச்சிங்களா? பலன் கொடுக்கிற தேவன் அவருடைய இறையாண்மையின் அடிப்படையில, அவருடைய இஷ்டத்தின் அடிப்படையில தான் பலன்களை கொடுக்க போகிறார். சரியா? அப்படி கொடுக்கும்போது அவர் நீதி தவற மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் நீதி தவற மாட்டார். ஆனா இந்த இடத்துல இவரோட நம்மளை ஒப்பிட்டு, சரியா, அதாவது பிந்தி வந்தவங்களோட முந்தி வந்தவங்க ஒப்பிடும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த முறுமுறுப்பு வருகிறது. ஒருவேளை இது பின்னாடி கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்றத கொஞ்சம் விட்டுட்டு இந்த பூமிக்கே அதை யோசிச்சு பார்ப்போமே. இந்த பூமியிலே அதை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சில நேரத்தில் போதும் என்கிற அந்த மனதோடு கூட அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? திருப்தியா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி இது இல்லாதபடிக்கு, சரியா, இது இல்லாதபடிக்கு நம்ம சில நேரங்களில் அந்த பேராசைகள், கிரீடு, சரியா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பேராசைகள் வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரியா? இவங்க இப்போதான் வந்தாங்க, அவங்க ஒரு வீடை கட்டிட்டாங்க, நம்ம எப்பத்துலேருந்தோ இருக்கிறோம், நம்ம என்ன செய்யலை? வீடு கட்டலை. இப்போதான் வந்தாங்க, அதுக்குள்ளே 4 வீலரில் வராங்க பாருங்க ஜம்முன்னு. நம்ம என்ன பண்ணல? இன்னும் எதுவுமே வாங்கலை. புருஷன் மண்டையை போட்டு பிச்சுப்பான் வீட்டில், செத்தான். சரியா? அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும்? லோன் வரும். அப்புறம் என்ன வரும்? அதான் இஎம்ஐ. அப்புறம் என்ன? கடன் இல்லையா? இதெல்லாம் நிற்கும். அவர் ரெடி கேஷ் போட்டு வாங்கியிருப்பாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் என்ன செய்ய முடியாது? எங்கேயும் வர முடியாது. அது நிறைய பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் இல்லையா? அதான் இங்கே சொல்லித்தராரு. அந்த மாதிரி ஒப்பிட்டு நம்ம என்ன பயணம் வேண்டாம் அப்படின்னு கேட்டால், டு நாட் பிகம் கிரீடி, பட் இஸ் டீச்சிங் கண்டென்ட்மெண்ட் ஓவர் கிரீட். சரி, கண்டென்ட்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, போதுன்ற மனசு. அந்த போதுன்ற மனசு இருக்கும்போது நான் நிச்சயமாக சொல்லுவேன், தேவையற்ற கடன்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். அதை நல்லா நம்ம ஃபாலோ பண்ணலாம் லைஃப்பில். போதும் என்கிற மனம், இருக்கிறதுல திருப்தி, கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷம். சரியா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே விதமான தொழில்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தவங்க லைஃப் நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். ஆனால் அதோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, தயவுசெய்து பார்க்காதீங்க. அது நம்மளை நிச்சயமாக கெடுத்துரும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், எங்கே போனாலும் இந்த பிரச்சனைகள் நிறையா நம்ம மத்தியில் இருக்கிறது. ஸோ இந்த 5 பாடங்கள் நான் எடுத்து வச்சேன். ஆண்டவர் இந்த தேவையற்ற ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள், சரியா, அந்த ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள் இருக்கும்போது அதை எப்படி உடைக்கணும், வாழ்க்கையில் அதை எப்படி உடைத்து எறிய வேண்டும், அதை எப்படி தகர்த்து எறிய வேண்டும், சரியா, அதுக்கு தான் இது எல்லாமே கற்றுத்தர்றார். சுயநீதியை கண்டிக்கிறார். பேராசையை விட என்ன இருக்கணும்? நமக்கு போதும் என்கிற மனதும் திருப்தியும் இருக்கணும். அதே போல் அந்த தனிப்பட்ட அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் நம்ம அதாவது பெரியவன் யார் பெரியவன் அப்படின்ற சிந்தை இல்லை, ஆனால் தாழ்மை என்கிற அந்த சிந்தை, அதை நம்ம கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, ஒரு பெருந்தன்மையான மனசு. நம்மளால் செய்ய முடியாத இது இன்னொருத்தர் செய்கிறாரா, சந்தோஷப்படும். ஏன்னா எனக்கு கொடுத்த வரம் வேறு, அவருக்கு கொடுத்த வரம் வேறு. இதில் பொறாமை இங்கே தான் வரும். எங்கே தெரியுமா? உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறவர் மேலே தான் வரும். அப்படி தான் எக்ஸாம்பிள்ஸ் பயன்படுத்தியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பவுல் படித்து பார்த்தீங்கன்னா, கையை எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆமாம், காது, சரியா, இங்கே தான் ஃபேஸில் இருக்கிற ஆர்கன்ஸ் தான் ஒன்று கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது. எனக்கு நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான பாடகராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே எனக்கு பொறாமையே வராது. ஆனால் இதே நீங்கள் ஒரு நல்ல ப்ரீச்சராக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வரும் தெரியுமா? லைட்டாக அப்படி சிந்திக்க, என்னடா நம்ம கான்டெக்ஸ்டுவலாக இன்டர்பிரேட் பண்ணுறத விட இவர் பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, வருதா இல்லையா? என் டிபார்ட்மெண்ட்டில் தான் அது வரும். ஆண்டவர் பயன்படுத்தின உதாரணங்கள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பயன்படுத்தியிருக்கிறார். சரியா? நமக்கு இருக்கிற அதே வரம் இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கும்போது நமக்கு என்ன வருது? சில நேரங்களில் பொறாமை வருது.
சரியா? ஆனா we complement each other, we don't compete with each other. That's the body of Christ. இதான் கிறிஸ்துவினுடைய சரீரம், சபை. ஒரு போட்டி அல்ல, நாம் இணைந்து என்ன பண்றோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். இப்ப இவங்க இணையணும், இணைஞ்சாதான் தேவாலயத்தை என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். இதுக்கு எது தடையா இருக்குன்னா, முந்தின ஆலயத்தோடு இந்த ஆலயத்தை என்ன பண்றாங்க? ஒப்பிட்டு பாக்குறாங்க. சரி, அந்த ஒப்பிடுதல் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இவங்களை என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து அவருடைய வாக்குறுதிகளை கொடுக்கிறார், ப்ராமிஸ் கொடுக்கிறார். சரி, இதே ஆலயத்துல இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்றார். இந்த ஆலயம் பெரிய மகிமையினால் நான் நிறைய பண்ண போகிறேன்னு சொல்றார். இது வந்து முந்தின ஆலயத்தின் மகிமையை விட என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும்ன்றார். சரியா? வில் ஹோல்ட் ஆன் டு தீஸ் ப்ராமிசஸ். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்க தனித்துவமான திட்டங்கள், அதை வேற யாரும் வீணடிக்க முடியாது. நான் தான் வீணடிச்சுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? என்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதனால எனக்கு வரக்கூடிய சில விளைவுகளை அதை என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தை அது வீணாக்கிடும். இது எல்லாத்தையும் நம்முடைய மனதில் கொண்டு வரலாம். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கலாம். இதான் இந்த 2வது செய்தியில ஆண்டவர் முக்கியமாக கற்றுத்தர விரும்புகிறார். சரியா? அன்ஹெல்தி கம்பேரிசன்ஸ், ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பலன் கேட்போம். நம்ம எல்லா மனுஷங்க தான், சரியா? இயல்பாக வரக்கூடியதான் சில விஷயங்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட பலன் கேட்போம். அவரோட உறவுல வளர வளர, அவரை நேசிக்க நேசிக்க இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? வாழ்க்கை விட்டு நீக்கி போடுவார். அதுக்கான பலனை கர்த்தர் தருவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். அது ரொம்ப அழகாக நடக்கும். சரியா? அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த காலிங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு, அதில் நான் என்னுடைய கவனம், சரியா? என்னுடைய கவனம், என்னுடைய குறிக்கோள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு திட்டம், உங்கள் குடும்பத்துக்கு இன்னொரு திட்டம். சரியா? இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணும். அதான் ஆண்டவருடைய அந்த ப்ராடர் பிளான். சரியா? ரொம்ப அழகாக அதில் கொண்டு வந்து நம்மளை இணைச்சிருக்கிறார். ஒரு சில விஷயங்களை செய்ய உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு சில விஷயங்களை செய்ய என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரியா? அப்போ அதில் நம்ம என்ன செய்வோம்? மற்றவருடைய காரியங்களை குறித்து குறை பேசுறதை நிறுத்திட்டு, சரியா, அவங்க இப்படி இல்லை, இதெல்லாம் ஊழியம் கிடையாது பிரதர், இதெல்லாம் விஷயம் கிடையாது பிரதர், இதெல்லாம் செய்யக்கூடாது பிரதர், அதெல்லாம் இல்லை. சரியா? கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நான் செஞ்சுட்டு போவோம். அதை பற்றி தான் ஒரு நாள் என்ன செய்ய போறாரு? கணக்கு கேட்க போறாரு. கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏதாவது இது சம்பந்தமா அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் உங்க மனசுல இருந்து ஆண்டவருக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதை குறித்து முதல் செய்தியில கேட்டோம். இந்த செய்தியில தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு, சரியா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு தடையை குறித்து சிந்தித்தோம். அதுதான் அவசியமற்ற ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குமானால், அது பூமிக்குரிய விஷயங்களுக்காகவோ அல்லது ஆவிக்குரிய விஷயங்களுக்காகவோ, அது எப்படி இருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி ஓடுவோம். உனக்கு என்ன என்று சொல்லி அவர் பேதுரு இடத்துல கேட்ட மாதிரி தான் நம்ம இடத்திலும் அதை கேட்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பேதுருவுக்கு இந்த வியாதி நீங்கணும்னு சொன்னா ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவரை பின்பற்றும் போது தான் அவசியமற்ற ஆரோக்கியமற்ற ஒப்பிடுதல்களை நம்ம வாழ்க்கையை விட்டு தூக்கி போட முடியும். சிந்திப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவரே, நாங்கள் எப்பயுமே நாங்கள் தோத்து தான் நிற்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய அலங்கோலங்களை வெளிப்படுத்துகிறீர், பாவங்களை வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, நீர் எப்படி வாழ்ந்தீர்? இந்த 5 பாடங்களை நீர் சீஷர்களுக்கு கொடுத்தவர் மட்டுமல்ல, அதை நீர் உம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்தவர் தானே கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் நம்மில் எவன் பெரியவன் என்று சொல்லி மேலே ஏறி கொண்டு போகும்போது, அந்த மேல் அறையில் போன உடனே நீர் ஒரு டவலை கட்டிட்டு அவங்க காலெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டிங்களே சாமி. ஆண்டவரே, இது எப்படிப்பட்ட தாழ்மை கர்த்தாவே. அதிலிருந்தானே நாங்கள் இதை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ தடைகளை பிசாசு உம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்த போது தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தீரே, எல்லாம் முடிந்தது என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை எதுவும் தடுக்க முடியவில்லை. அந்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க ஒன்றும் தடுக்க முடியவில்லை. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில பலன் தாரும் கர்த்தாவே, பலன் தாரும். இங்க இருக்கிற விசுவாசிகள் ஒருவேளை உலக பிரகாரமாகவோ ஒரு வேலையோ ஒரு சம்பளமோ அல்லது வீடோ காரோ இதுக்காக மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டிருப்பார்களானால் அதை மன்னித்தருளும். அதிலிருந்து மீண்டு எழ கர்த்தர் கிருபை செய்தருளும். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு எங்க வாழ்க்கையில தோற்று போய் இருப்போம் என்று சொன்னால் அதையும் கர்த்தர் மன்னித்தருளும். இந்த திருச்சபையில் ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான நிலைமையில ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பரலோக சிந்தையோடு ஒருவர் காம்ப்ளிமெண்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா.
ஆண்டவரே, நாங்க போட்டி மனப்பான்மை அல்ல, ஆனால் ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுத்து உதவி செய்து பலவீனர்களை தாங்கி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த மக்களுக்கு தேவாலயத்தை கட்டுவது என்று சொன்னால் எங்களுக்கு சபை கட்டுகிற வேலையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதற்காக வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சர்வ ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையில சபைகளை பகிர்ந்து கொடுத்தது உம்முடைய ஞானம் கர்த்தாவே. இது உம்முடைய அனந்த ஞானம் ராஜா. அது எங்களால் புரிந்து கொள்ள முடியாது கர்த்தாவே. ஆனா மற்றவர்கள் செய்கிற அந்த வேலையை பார்த்து சந்தோஷப்பட, உற்சாகப்படுத்த, அவர்களோடு இணைந்து செயல்பட, தோள் கொடுக்க, உதவி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்படிப்பட்ட சபையாய் இந்த திருச்சபை வளர, கிறிஸ்துவின் சாயல்ல வளர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியருக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், பாரங்கள், அவர்களுக்கு கொடுத்த எல்லா இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அதெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தும். இவர்கள் கூடி வருவதற்கு விசாலமான ஒரு இடத்தை தாரும். ஆண்டவரே, சந்தோஷமாய் ஐக்கியப்பட கர்த்தர் கிருபை செய்தருளும். தொடர்ந்து விசுவாசிகளும் கிறிஸ்துவின் சாயல்ல வளர்ந்து முன்னேற ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 செய்திகள் மூலமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்களிடத்தில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடுவது மட்டுமல்ல, நாங்கள் சிந்திக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் செயல்பட திடன்கொள் என்று சொன்ன நீர், வேலையை நடத்துங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கிறது மட்டுமல்ல, செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தி ஒரு பிளெஸிங்கா இருக்கணும். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய துதி ஸ்தோத்திரம் ஜெபத்தையும் மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம். பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். Thank you.